சங்க இலக்கியத்தில் ஒரு அற்புதமான பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பகல்ல உப்பு வணிகம் எப்படி நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல தமிழ்ல இன்னொரு பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லாட்சியே வைக்கிறது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குங்கிறோம். கூனா திசை. வீசுகிற காற்றுக்கு கூட சங்க இலக்கிய கவிஞர்கள் பேர் வச்சாங்க. கிழக்குக்கு வீசுகிற காற்று கொண்டல்னு பேர் வச்சான். மேற்கிலே வீசுகிற காற்றை கோடை என்று சொன்னான். தெற்கே வீசுகிற காற்றை தென்றல் என்று சொன்னான். வடக்கிலிருந்து வீசுகிற காற்றினை வாடை என்று சொன்னான். ஒவ்வொரு திசையிலிருந்து வருகிற காற்றிற்கு கூட பெயர் வைத்து அழகு பார்த்தவன் தமிழன் என்று பார்க்கிறோம். அதனாலதான் மகாகவி பாரதி, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர் என்று சொன்னார். அதை தாண்டி நாமக்கல் கவிஞர் சொன்னார், தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று நாமக்கல் கவிஞர் பாடி